ஓம் நமோ கோகிலேஷாய. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளாம் உமையொரு பாகனாம் கோகிலேஷ பெருமான் மலர்பாதம் சிந்தை கொண்டு வருகின்ற நாளை மறுநாள் வருகின்ற பௌர்ணமி பூஜையை பற்றி சிந்திக்க உள்ளோம். இந்த பராபவ வருடம் தொடங்கிய முதல் மாதம் சித்திரை. இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி விசேஷமான ஒரு பௌர்ணமி. காரணம் என்னென்னா, புண்ணிய காலங்களை நிர்ணயம் செய்வதில் சூரியனும் சந்திரனும் தான் முக்கியமான காரணகர்த்தாக்கள். அப்படியான காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் காலபுருஷனுக்கு முதல் வீடான மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நிலை பெறுகிறார். இந்த அமைப்பு தான் சித்ரா பௌர்ணமியாக நமக்கு இந்த மாத பௌர்ணமியாக அமைகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒவ்வொரு சிறப்பு திரவியங்களை கொண்டு நமது ஆலயத்தில் பூஜிப்பது நமது ஆலய வழமை. அப்படியாக சைத்ரே தமனகம் புரோக்தம் எனும் ஆகம வச்சனப்படி இந்த சித்திரை மாத பௌர்ணமி அன்று தமனகம் என்று சொல்லக்கூடிய மரிக்குழந்தினால் சுவாமியை பூஜிப்பது நமது ஆலய மரபு. எதற்காக இந்த மாதத்திற்கு நமக்கு மரிக்குழந்தை விதித்துள்ளார்கள் அப்படின்னு பார்க்கச்சே, அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைத்து கண்டனர் நம் முன்னோர்கள். அதன்படியாக குளிர்காலம் முடிந்து வெப்பகாலம் தொடங்க உள்ளது. கடுமையான வெப்பம், அதாவது கிருத்திகா நட்சத்திரத்தை சூரிய பகவான், அதாவது அக்னேரனப்பா துக்கிருத்திகாக வேதம் சொல்கிறது. அக்னி பகவானோட ஆதிபத்தியம் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை. சூரியனுக்கு அதிபதி அக்னி பகவான். அந்த சூரியன் வெப்பமான கிரகமான சூரியன் அந்த அக்னியோட நட்சத்திரமான அக்னி நட்சத்திரமான கிருத்திகா நட்சத்திரத்தை பிறந்து செல்லக்கூடிய நாள் தான் இந்த அக்னி நட்சத்திரம். முன்னேழு, நடு ஏழு, பின்னேழு அப்படின்னு 21 நாட்களாக இந்த அக்னி நட்சத்திரம் விளங்கும். அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் தான் அமைகிறது. அப்படியாக பல விசேஷங்களை கொண்டது இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் கூடிய நாளில்தான் சித்திரகுப்தன் அவதரித்த நாள். காரணம் என்னென்னா, அந்த தர்மராஜன் தனது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடம் முறையிட்டான். அப்பொழுது சுவாமி சித்திரத்தில் ஒரு உருவம் வரைந்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்து அந்த ஒரு உருவத்தை எழுப்பினார். அதுதான் சித்திரகுப்தன். சித்திரத்திலிருந்து வெளிவந்ததுனால சித்திரபுத்திரன்னு பேரும். சித்திரகுப்தன் அப்படிங்கிற பேர் எதற்காகனா, அதாவது மறைந்து நின்று நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களை சித்திரமாக தன் மனதில் வரைந்து தன் பாப புண்ணியங்களையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரகுப்தன்னு பேர். குப்தகானா மறைவு, மறைதல்னு அர்த்தம். இப்படியாக நமது நல்வினை தீவினைகள் அத்தனையும் ஒரு ஒப்பிட்டு யமனிடமிருந்து பிராது கொடுக்கக்கூடியவராக அந்த சித்திரகுப்தன் அமைகிறார். அவர் பிறந்தது இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில். ஆகையினால தான் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் நீர் ஆகாரங்கள், அதாவது நீர், மோர், பானகம் இதெல்லாம் தானம் செய்வதும், ஒரு முறத்தில் தானியங்கள், இதெல்லாம் பழங்கள், எத்கிஞ்சது தட்சிண வஸ்திரங்கள்லாம் வச்சு ஒரு கல்யாணமாகாத ஒரு பிரம்மச்சாரி பையனுக்கு தானம் கொடுப்பதும் சித்திரகுப்தனை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயலாக சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் செய்யணும். இந்த கடுமையான வெப்பநிலை குளிர்நிலை மறைந்து வெப்பநிலை தொடங்க உள்ளது. இந்த நேரத்தில் நமக்கு உடல் உபாதைகள் என்னென்ன ஏற்படும் அப்படின்னா, அஜீரண கோளாறு ஏற்படும். அதாவது வெப்பம் அதிகமானதுனால மண்டை சூடாகி தலைவலி ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும். இதெல்லாம் இந்த மாதத்திற்குரிய ஏற்படக்கூடிய ஒரு உடல் உபாதைகள். இந்த நிலையிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இந்த மரிக்குழந்தனை பயன்பாடு அதிகம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மரிக்குழந்தை இந்த மாதத்திற்குரிய பூஜை திரவியமாக நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். காரணம் என்னென்னா, இந்த மரிக்குழந்து அஜீரணத்தை போக்கி ஜீரண மண்டலத்தை சரி பண்ணும். அடுத்ததாக மன நிம்மதியை கொடுத்து நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்கும், தலைவலியை நீக்கும். இதெல்லாம் இதோட மருத்துவ பயன்பாடுகள் அப்படின்னு நம்ம வைத்திய சாஸ்திரம் சொல்கிறது. அதோடு இல்லாமல் மனம்தான் எல்லாத்திற்குமே முக்கியமான காரணம். மனமேவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது மனசு தான் ஒருத்தனோட நல்லது கெட்டதுகள்லாம் தீர்மானிக்கிறது.
ஒரு தீய எண்ணங்கள், அதாவது நமக்கு அறியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்கள், சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட மிகப்பெரிய கர்ம வினையாக மாறி நம்மளை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் எந்த சின்ன விஷயமா இருந்தால் கூட நல்ல விஷயங்களில் மனசை செலுத்தணும், மனசை நல்ல வழியிலேயே முன்னேற்ற கொண்டு போகணும். ஏன்னா நம்ம மனசில் எண்ணக்கூடிய விஷயங்கள் தான் செயல் வடிவம் பெறுகிறது. அதான் கனவு காணுங்கள்னு சொல்லுவாள். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மனசுக்குள்ள எண்ணங்களை உண்டாக்கி கொள்கிறோமோ, நல்ல எண்ணங்களை உண்டாக்கி கொள்கிறோமோ, நேர்மறையான எண்ணங்களை உண்டாக்கி கொள்கிறோமோ, நமக்கு நேர்மறையான செயல்பாடுகளும் புண்ணிய பலன்களும் நமக்கு அதிகரித்து நமக்கு கிடைக்கும். அதே போல் தீய எண்ணங்களை நம்ம மனசில் விதைச்சிட்டோம்னா அந்த தீய செயல்பாடுகள் மூலமாகவே நமக்கு கர்ம வினைகளாக மாறி மிகப்பெரிய துன்பத்தை நமக்கு கொடுக்கும். ஆகையினால தான் மனசை சரியான வழியில் வச்சுக்கணும். மனசை எந்த விதத்துலையும் கெட்டுவிடக்கூடாதான்னு நினைக்கக்கூடாது. பொதுவாகவே பிறரை பார்த்து பொறாமைப்படுதல், பிறர் முன்னேற்றை கண்டு எரிச்சல் அடைதல், இதெல்லாம் இந்த எண்ணங்கள் உண்டாக்கிட்டோம்னா அதோடு இல்லாமல் ஈகோ, ஒரு பொறாமை, தான் என்கிற கௌரவம், இதெல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் தான். இதெல்லாம் அதிகமாக மனசில் சிந்திக்கும் பொழுது தேவையற்ற சிந்தனைகள் அதிகமாகி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகி பாவகர்மாக்கள் அதிகமாகிடும். அதனால தான் மனசை நேர் வழியில் வச்சுக்கணும், மனசை நல்ல முறையில் கொண்டு போகணும். இந்த மறிக்கொழுந்து எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும், நேர்மறை சிந்தனைகளை உண்டாக்கும். அதாவது ஈசனை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம உண்டாக்கிக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா நம்பிக்கை. அதாவது எல்லாருமே இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், வழிபடுறோம். எல்லாருமே வழிபட்டோமோ 10 கோயிலில் 11 கோயில் தரிசனம் பண்ணுறோம் ஒரு டார்கெட் போட்டு ஒவ்வொரு ஆலயமாக தரிசனம் பண்ணிட்டு இத்தனை கோயில் போகணும்னு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கோ இல்லைன்னா நம்ம பெருமையாக பேசிக்கொள்வதற்காகவோ நம்ம இன்றைக்கி ஆலய வழிபாட்டை பயன்படுத்தின்னு இருக்கோம். வழிய ஆலய வழிபாடுங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோட இறை வழிபாடுகளை நாம் செய்யணும். அதாவது நம்பிக்கையிலே சிறந்தது என்ன அப்படின்னா முழுசாக நம்புறது. எதையுமே அரைகுறைமாக நம்பிக்கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது அதோட பலன் முழுமையாக நமக்கு அமையாது. எந்த ஒரு பலனும் நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா அந்த நம்பிக்கையிலே சிறந்த முழு நம்பிக்கை, விடா நம்பிக்கையை ஈசனோட பாதத்தில் வச்சுக்கணும். கோகிலேசன பாதத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். கோகிலேசன் பாதத்தை சதா நினைச்சுட்டே இருக்கணும். கோகிலேசன் நாமத்தை சதா ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது காரணம்னா முழு நம்பிக்கையோட நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் கூடவே இருந்து கோகிலேசன் பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கையோட இந்த நாமங்களை சொல்வதும், அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய புகழினை பாடி அவருடைய உருவத்தை சிந்தை கொண்டு அவருடைய மலர் பாதங்களை இறுகப்பற்றி கொண்டு நாம் வாழ்ந்தோமையானால் இந்த பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். எந்த கர்மவனையும் நம்மளை பற்றாது. ஆகையினால நம்பிக்கையிலே சிறந்தது என்னென்னா முழுசாக நம்புறது தான். அரகுர நம்பிக்கைங்கிறது ஆபத்தில் தான் முடியும், அது முழு பலனையும் தராது. அதனால் ஒவ்வொரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த ஆலயத்தோட மகிமை என்ன, அதன் புராண வரலாறு தொடர்புகள் என்ன, அந்த இறைவனோட திருவிளையாடல்கள் என்ன, அத்தனையும் தெரிந்து கொண்டு அந்த முழு மனதுடன் முழு நம்பிக்கையோட அந்த ஈசனின் நாமத்தை ஜபம் செய்து அந்த இறைவனை வழிபடும் பொழுது நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம ஆலயத்திற்கு சென்றோமோ அந்த நோக்கத்திற்கான பலன் முழுசாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது. ஆகையினால நம்பிக்கையில் சிறந்தது முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்க்கக்கூடியது இந்த மறிக்கொழுந்து. இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்னென்ன உண்டோ நேர்மறை சிந்தனைகள் அதிகரித்து நம்ம வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். குணங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் இதன் மூலமாக நமக்கு விலகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா சிந்தனைகள் மட்டும் இல்லாமல் பிறவி குணம் கூட சில சமயம் நமக்கு கர்மவினைக்கு காரணமாக அமைஞ்சிடும். சில செயல்பாடுகளும் பிறவி குணமே முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இதுவும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இதற்கு ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. ஒரு அரசன் என்ன செய்தான்னா காட்டிற்கு செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது அந்த காட்டில் ரொம்ப படை வீரர்கள்லாம் ரொம்ப பசியோடு இருந்தா. அப்போ ஒரு வெள்ளரிக்காய் போன்ற ஒரு காய் இருந்தது. அந்த காயை பறித்து சாப்பிட்டுட்டா. அப்போ விஷம் தலைக்கு ஏறி வாயில் நுர தள்ள ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு கண் இல்லாமல் ஒரு குருடன் இருந்தான். அவனை கூப்பிட்டு இந்தமாரி என்ன ஆச்சுன்னு இந்தமாரி ஆகிடுத்தேன்னு கேட்கும் பொழுது இந்த காய் வெள்ளரிக்காய் இல்லை, இது ஒரு கக்கரிக்கான்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை உள்ள காய். இதை சாப்பிட்டா இந்த விஷத்தன்மை ஏற்படும், வாயில் நுரை வரும். ஆகையினால இதற்கு மாற்று மருந்தாக இந்த பச்சளையை பிழிஞ்சு சாப்பிட்டா அந்த விஷமுறிவு ஏற்பட்டு அவள் உயிர் பிழைப்பா அப்படின்னு அப்போ அந்த குருடன் சொல்லும்பொழுது அதே போல் இவனும் சாப்பிட்டுட்டு அந்த படை வீரர்களுக்கும் கொடுத்ததும் அந்த விஷமுறிவு ஏற்பட்டு பழையபடி நடந்து தனது அரண்மனைக்கு திரும்பினான். உடனே சந்தோஷம் அடைஞ்ச அந்த மன்னன் என்ன செஞ்சான்னா
ஒரு டோக்கன் அவன் கையில் கொடுத்துட்டு, இந்த டோக்கனை எடுத்துன்னு போய் கிழக்கு வாசலில், அரண்மனை கிழக்கு வாசலில் கொண்டு போய் கொடு, ஒரு பட்டை சோறு கொடுப்பா, அதை சாப்பிட்டுட்டு நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்ததாக அவனோட அரண்மனையில் ஒரு வைர வியாபாரிகள் வந்திருந்தா. அப்போ உண்மையான வைரம் எது, கெடுதலான வைரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. இதை மன்னர்கள்ட்ட மந்திரிகள்கிட்ட கேட்கும்பொழுது இதை உண்டு பார்த்துட்டு செய்யின்னு சொல்லி நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்தை உண்டாக்கிடுவானோன்னு பயந்துட்டு அந்த குருடனை கூப்பிட்டு வந்து கேட்டோம்னா அவன் சரியான வழியை காமிச்சு கொடுப்பான்ட்டு மந்திரி பிரதானிகள் சொன்னதும் அந்த குருடனை அழிச்சின்னு வர சொன்னான். அவனும் பார்த்துட்டு எல்லா வைரக்கற்களையும் வெயிலில் போட சொன்னார். அப்படி வெயிலில் போடும் பொழுது சிறிது கழித்து ஒரிஜினல் உண்மையான வைரங்கள் எல்லாம் பொறுக்கி தனியாக எடுத்து கொடுத்தான். கண்ணாடி கற்களையும் தனியாக எடுத்து பிரித்து கொடுத்தான். இதை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும் பொழுது, உண்மையான வைரக்கற்கள் இந்த வெயிலால் அதிகம் சூடு ஏறாது, ஆனால் கண்ணாடி கற்கள்லாம் சூரிய வெளிச்சம் பட்ட வேகத்துக்கு அந்த உஷ்ணத்தை கிரகித்து சூடாயிடும், இதை வச்சுன்னு தான் உண்மையான வைரம் எது போலியான வைரம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னதும் இந்த மன்னனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு ஒரு டோக்கனை கொடுத்து, இந்த டோக்கனை கொண்டு போய் தெற்கு வாசலில் கொண்டு போய் கொடு, அங்கே ஒரு பட்டை சோறு கொடுப்பா, அதை சாப்பிட்டு நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னானான். அடுத்ததாக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பக்கத்து தேசத்து அரசனுக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, இல்லை அதற்கு அடுத்த தேசத்தில் உள்ள பெண்ணிற்கு திருமணம் செய்து கொடுக்கலாமா அப்படின்னு அந்த மன்னன் கேட்கும் பொழுது உடனே அந்த குருடனை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த மன்னன் அந்த குருடன் சொன்னான், மகாராஜா, நீங்கள் பக்கத்தில் உள்ள தேசத்து உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம், அதற்கு அடுத்ததாக உள்ள தேசத்தில் உள்ள பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, நம் தேசத்துக்கு அடுத்ததாக உள்ள தேசத்துக்கும் அடுத்த தேசத்தில் உள்ளவன் ரொம்ப கொடூரமான சிந்தனை உள்ளவன், நம்மளோட இணக்கமாக இருக்க மாட்டான். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தேசத்துள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவனும் நமக்கு மைத்திரன் நண்பனாகிடுவான். இவன் நம்ம இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் எதிர்ப்புகள் இருக்கிறதுனால நடுவில் உள்ள தேசத்தை நமக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டான், நமக்கு அடங்கி போயிடுவான். ஆகையினால அந்த பொண்ணு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் தன் மகனுக்கு அதே போல் இந்த குருடன் சொன்ன மாரியே திருமணமும் செய்து வைத்தான். ரொம்ப நாள் கழித்து இவனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுது. மனசு ரொம்ப வாட்டத்தோட கவலையோடு உட்காந்துருந்தான். அப்போ அந்த குருடன் அழிச்சன் வர சொல்லி உத்தரவு போகிறது. அந்த குருடனும் வந்தான். எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் என்னை பார்த்து பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறா, இது உண்மையிலே பிச்சைக்காரனுக்கு நான் பிறந்தவனா, எது உண்மைங்கிறது எனக்கு தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் இதற்கான சரியான விளக்கம் தரமாட்டேங்கிறா, நீ தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த குருடன் சொல்கிறான், அண்ணா கோச்சிக்காதீங்கோ, நீங்கள் உண்மையிலே நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவாராக தான் இருக்க முடியும், நிஜமாவே சத்திரிய வம்சத்தில் சேர்ந்தவாராக நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த அரசன் சொல்கிறான், எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது, அந்த படை வீரர்களோட உயிரை காப்பாற்றின உண்மையான அரசனாக இருந்தால் ஒரு முத்து மாலை எனக்கு பரிசாக கொடுத்துருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு பட்ட சாதத்துக்கான டோக்கனை தான் கொடுத்தேன், உங்கள் எண்ணம் அந்த பட்ட சாதத்திலே இருந்துருது. அடுத்ததாக விலைமறிக்க முடியாத வைரக்கற்களை எல்லாம் உங்களுக்கு நான் இலவசமாக நான் ஏற்படுத்தி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு உண்மையான ஒரு அரசனாக இருக்கும் பட்சத்தில் நவரத்ன மாலைகளே எனக்கு பரிசாக கொடுத்துருப்பான். ஆனால் நீங்கள் அப்பயும் நீங்கள் ஒரு பட்ட சாதத்தோடு நின்றுட்டேன். அடுத்ததாக ஒரு ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு வசந்த குணவதியான செல்வச் செழிப்பான ஒரு பொண்ணையும் உங்களுக்கு பையனுக்கு நான் முனமுடித்து கொடுத்துருக்கேன். உண்மையான அரசனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு கிராமமே இனாமமாக கொடுத்துருப்பான். ஆனால் உங்களோட எண்ணம் என்னென்னா அப்போவும் நீங்கள் பட்ட சோத்துலேயே நின்றுட்டேன். ஆக ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் அந்த உணவு, அதாவது பட்ட சாதத்தில் ஒரு திருப்திங்கிறது ஏற்படும், மற்ற எதுலேயுமே அவனுக்கு திருப்திங்கிறது ஏற்படாது. உங்களோட எண்ணம் அந்த பட்ட சாதத்தில் திருப்தி ஏற்படுறது. அதே போல் எல்லாருக்குமே அந்த பட்ட சாதம் சாப்பிட்டா திருப்தி ஏற்படுங்கிற எண்ணமும் உங்களுக்கு அதன் மூலம் ஏற்படுறதுங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுட்டேன். அதனால் நீங்கள் நிச்சயம் பிச்சைக்காரருக்கு பிறந்தவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த குருடன் சொன்னதாக அந்த சரித்திரம் வரும். ஆகையினால ஒரு செயல்பாடும் பிறவி குணம், அதாவது கர்ம வினைகள் எப்படின்னா பிறவி குணத்தாலேயும் சில ஏற்படும். முன்ஜென்ம கர்மத்தோட தொடர்ச்சியாக கூட இதோட இருக்கும். பிறவின், அதாவது நம் முன்னோர்கள், தன் தாய் தகப்பன், அவரை பெற்ற தாய் தகப்பன்கள், இவாளோட குணங்களும் நமக்கு சேரும். இதன் மூலமும் சில கர்ம வினைகள் ஏற்படும் அப்படிங்கிறது இதன் மூலம் நல்லா தெரிய வருது. ஆகையினால எந்த கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி, இந்த மறிக்கொழுந்து அபிஷேகத்தை மறிக்கொழுந்தினால் செய்யக்கூடிய பூஜையினை தரிசனம் செய்தால் அந்த கர்ம வினைகள் நீங்கி தடையற்ற, அதாவது நமக்கு செல்வங்கள் வரும்பொழுது சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கி தடையற்ற செல்வச் செழிப்பை நமக்கு கொடுப்பாராம் கோகிலேச பெருமான். ஆகையினால தடையற்ற செல்வச் செழிப்பையும் நிம்மதியான உறக்கத்தையும்
அதாவது சரீர சம்பந்தப்பட்ட உடல் கோளாறுகளையும் நீக்கி நிலையான ஒரு மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கோகிலேஸ்வர் இந்த தரிசனத்தின் மூலமாக தருவார் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த மறிக்கொழுந்து அபிஷேகத்தை மறிக்கொழுந்தினால் செய்யக்கூடிய பூஜையை நமக்கு இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி என்று விதித்துள்ளனர். நாளை மறுநாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நமது ஆலயத்திற்கு அவசியம் வந்திருந்து மறிக்கொழுந்தினால் செய்யக்கூடிய பூஜைகளை தரிசித்து மேற்சொன்ன நற்பலன்களை அத்தனையும் பெற்று இகப்பர சுகங்களையும் மேலும் பெற்று எல்லா செல்வச் செழிப்புகளும் பெற்று நிம்மதியான வாழ்வினை பெற்றிட வேண்டும் என்பதற்காக எல்லாமல்ல மாதுருபாகனாம் கோகிலேஷ பெருமான் மலர்பாதங்களை சிந்தை கொண்டு கூறி அமைகிறேன். ஓம் நமோ கோகிலேஷாய.